வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஆனாலும் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம புது சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து திருப்பி அந்த ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கிறாரு. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இவர் கேட்டதுக்காக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் வறுவல், அவிச்ச முட்டை, தயிர், எக்ஸ்ட்ரா சாப்பாடு. ஓகே, குழம்பு ஊற்றிக்கலாம். நம்ம சாப்பிட்லாமா? கொஞ்சம் வேலையும் இருக்குது, அதனால் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும். ஆமாம், இன்றைக்கி நான் சமைக்கலை. அதுதான் அந்த வேலை இருந்துச்சுல்ல, அதனால் சமைக்க முடியல. சாப்பிட்றதே அவசர அவசரமாக சாப்பிட்டு போகணும். சேம் அப்படியே வச்சுருக்கு பாரு. இதுக்கு முன்னாடி வச்ச டேஸ்ட் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. கரண்டி தான்ப்பா எனக்கு சரியாக இருக்கும். நல்ல கரண்டி எடுத்து போடுறியா? சமைக்கும்போது சமைச்சது அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எத்தனை கரண்டி எடுத்து வந்து ஊற்ற வேண்டியது. பரவாயில்ல, காரம்லாம் இல்லை.
கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜு. இன்னும் சாப்பிட முடியாது. வேறு ஃப்ளைட்ஸா எனக்கு கிரேவி போயிடல. பிரியாணி தான் லேட் ஆகுது. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி குழம்பு ஐட்டம் நிறைய சாப்பிடுவேன். அவங்க சாப்பிட்ருவேன். வயிறு ஃப்ளைச்சுடா. தேவைன்னா எனக்கே கேட்டுருல. இவ்வளோ பொரியல், சோறு, எக்ஸ்ட்ரா ரைஸு, தயிர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம்னா வயிறே ஃபுல் ஆயிடுச்சு கரெக்டாக. இதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. ஓகே, என்னமோ நெக்ஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. குழம்பு ஐட்டம்னாலும் சீக்கிரம் போயிடுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்னும் முடிச்சுட்டு வேலைக்கு வேறு போகணும். டைம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் கேட்குற வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.